இயல்புடைய வைத்தியசாலை
நிலைக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞரும் தடைகளையும் நீக்கி இந்த வைத்தியசாலை ஒரு தரம் உயர்ந்த வைத்தியசாலையாக உதாரணமாக கிளிநொச்சி உதயரி அதே போல பலை கிளிநொச்சி பலை கிளாலி இங்கால கருங்கா இங்கால நாவக்குழி எல்லா கைதறி நாவக்குழி எல்லா பிரதேசங்களுக்குரிய நோயாளர்கள் எல்லோரும் இங்கேதான் சமூகம் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமில்லை ஏனையின் இருக்கக்கூடிய ஒரு முதல் தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது. ஆனாலும் இதுல சேவைகள் திருப்தி இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை காணப்படுது. இதுக்கான வளங்கள் இருக்குது. ஒரு சில வளங்களை மட்டும் இங்க அனுப்பாதால இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். அந்த உண்மையில இதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு உரிய பதவி நிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு உரிய வளங்களை வழங்கி இந்த மக்களுடைய இந்த நோயாளர்களுடைய இந்த சேவையை மிக விரைவாக உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். அது மாத்திரமல்ல உடனடியாக வருகை கொண்டிருக்கிறார்கள் பஸ் வண்டிகள், அதே போல நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதே போல வாகனங்களை வருகிறார்கள். தயவு செய்து இந்த வாகனங்களை இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். எல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடவசதி போதாமல் இருக்கிற காரணத்தினால் இதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் உண்மையில போலீசார் எல்லா தரப்பினரும் இதுக்கு இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்காங்க. எந்த விதமான தடைகளையும் வழங்காம ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்காங்க. அதை விட எங்களுடைய ஊடகவியலாளர்கள் உடனுக்குடன செய்திகளை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த கவனிப்பு போராட்டமானது நிச்சயமாக நாளைக்கு இன்றிலிருந்து எங்களுடைய இந்த வைத்தியசாலை நிச்சயமாக ஒரு தரம் உயர்ந்த வைத்தியசாலையாக மிக ஒரு உன்னதமான சேவையை செய்யக்கூடிய ஒரு வைத்தியசாலை நிச்சயமாக வேறும். அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை நான் வேண்டியிருக்கிறேன். எங்களுடைய இந்த பங்கு கொண்ட மக்கள் இன்னும் பங்கு பெற்ற மக்கள் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கவனிப்பு போராட்டத்தை உன்னதமான போராட்டமாக நாங்கள் நாட்டு கேட்டிருக்கிறோம். நன்றி. எல்லோரும் சொல்லணும். நான் மட்டுமல்ல மற்றவர் மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய எல்லோரும் கூட மன கஷ்டங்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களை இடமாற்றம் செய். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட
வேண்டாம் வேண்டாம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேண்டாம். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேண்டாம். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேண்டாம். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேண்டாம். வேண்டும் வேண்டும் புதிய வைத்தியர்கள் வேண்டும். 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 புதிய எம்எஸ்ஐ சேவையை செய்யவிடு. புதிய எம்எஸ்ஐ சேவை செய்யவிடு. புதிய எம்எஸ்ஐ புதிய எம்எஸ்ஐ புதிய எம்எஸ்ஐ புதிய எம்எஸ்ஐ புதிய எம்எஸ்ஐ கிஷோர் கிஷோர் சொல்லுங்க சொல்லுங்க கிஷோர் ஹரி ஹரி ஹலோ பாதுகாப்பு இல்ல. நான் வந்து நம்பிதான் எப்படி அனுப்பணும் தெரியும். நாங்கள் அவர் என்ன செய்து கொடுக்கிறீங்க.
ஐயோ எங்கடா மக்கள் இங்க முட்டாங்க அவரை விரட்டு எங்களுக்காக அவர் அதிகாரியோ அதிகாரிக்காக அவர் விரட்டும் அதிகாரியை வர சொல்லுவாங்க அப்படி டீசல் மாதிரி தான் நடக்க வேண்டும் டீசல் டைப் அஞ்சு பேர் வாங்க நீங்க வாங்க போயிட்டு கதை போங்க மக்களோட கதைக்க விடுங்க இல்ல அந்த சொல்ல எல்லாரோட கதைக்கு சொல்லி அவர் ஏற்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு बार ब्लॉक बार ब्लॉक
2500 சராசரி மேசன் 3000. அந்த காசில் உழைச்ச குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தில பார்த்து ஒரு பிள்ளைக்கு வர வேண்டங்களுக்கு இவ்வளவு காசில் ஒழிக்க வேண்டிய ஒரு அரிசி விலையன், ஒரு கிலோ அரிசி விலையன், ஒரு கிலோ மாவிட்ட விலையன். இப்ப டாலர் குறைஞ்ச வழியாத்தான் கொஞ்சம் வந்தாலும் குறைவாரு. அதுவும் டாலர் வேற சொல்லியிருக்கிறார் நிதியமைச்சர். அது டாலர் குறைஞ்சது நாட்டில் பொருளாதார ஏற்றத்தினால இல்லை, அது வேறொரு காரணம். அதனால சொல்லப்படுறது என்னென்றால் இலங்கையில எங்களுக்கு ஏற்பட்ட அநீதி இந்த இலங்கையில இருக்கிற அனைவருக்கும் ஏற்படும். அதுல எந்த முடிவும் இல்லை. நாங்கள் போராடுறோம். இந்த போராட்டம் பலர்கள் இடம்பெறும். இப்படியான ஊழல்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் இதே போல போராட்டம் இலங்கையில் ஒவ்வொரு மாகாணம், மாவட்டம், பிரதேசம், கிராமம் இவ்வாறான பரவல இடங்களில் இடம்பெறும். அது மாற்று கிடையாது. மக்களே மூளையை சரியாக கொள்ளுங்கள். மக்களின் கோரிக்கைக்கு என்ன முடிவு வந்தாலும் உங்களுக்கு சொல்லலாம். அதுதான் தேவை. சண்டை பிடிச்சு கொண்டு பிரச்சனை இது நடுவமான பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஒரு உயிராபத்து வந்தாலும் எல்லாரும் பொறுப்பேற்க வேண்டியது. சரி, இந்தியோட இந்த செக்களோட முடிக்கணும்டா போய் கதைக்கு தான் வேணும். ஒன்றும் செய்யலாம். பணியே செய்யாதவர்கள் மருத்துவமனைகள்